சாமி வழிபாடு என்பது ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் தங்களது கலாச்சார சாராம்சத்தை உணர்த்தும் சான்றாக விளங்குகின்றது. இத்தெய்வங்கள் மக்களுக்காக போராடிய வீரர்களாகவோ, சமூக நலம் காக்க உயிர் தியாகம் செய்த மக்களோடு மக்களாக இருந்தவர்களாகவோ நினைவுபடுத்தப்படுகிறார்கள். பின்னர் அவர்கள் தெய்வ ரூபமாக மக்கள் மனதில் பதிந்து முழுமையான வழிபாட்டு முறையாக உருவெடுத்தனர். அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை கோடம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் திருக்கோவில் தான். வாங்க அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அம்மனுடைய சிறப்புகள் பத்தி பேசலாம். அருள்மிகு ஸ்ரீ பாதாள கன்னியம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வரலாம். அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவென்ற தமிழில் உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவென்ற தமிழில் தெள்ளமுத செல்லியே உள்வாய் அங்கைய கண்ணியே என் அன்னையே உள்வாய் அங்கைய கண்ணியே.
கன்னி அம்மன் தமிழ்நாட்டில் வழிபடப்படும் சக்தி தெய்வமாகும். இந்த அம்மன் பூமிக்கு அடியில், அதாவது பாதாளத்தில் வீற்றிருப்பாள் என்று நம்பப்படுகிறது. இந்த அம்மனை பலரும் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இந்த அம்மன் பெரும்பாலும் பாதாளத்தில் ஒரு பிளவில் அல்லது கிணற்றிலோ வைத்து வழிபட்டு வருவார்கள். புராணங்களின்படி ஒரு காலத்தில் சக்தி தேவி உலகத்தை காக்க இறங்கிய போது அவள் பல ரூபங்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒன்றுதான் பாதாள கன்னியம்மன். இவள் கோபமான ரூபத்தில் அசுரர்களை அழிக்கவும் சாந்தமான ரூபத்தில் மக்களை பாதுகாக்கவும் இறங்கிய தெய்வமாக கருதப்படுகின்றது. அருள்மிகு ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அடைந்த அற்புதத்தை பற்றி அவங்களே சொல்கிறாங்க. வாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வரலாம். என் பேர் நக்கீரன். இந்த அருள்மிகு ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் ஆலயத்தை நான் தான் நிர்வாகம் செஞ்சுட்டு வரேன். இந்த ஆலயம் எங்களுக்கு அதாவது இந்த ஊர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 80 வருஷம் 90 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் வெறும் முள்ளங்கி தோட்டம், இந்த மாதிரி மாந்தோப்பு, இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி இருந்த காலத்தில் இந்த ஆலயம் தரமட்டத்தில் ஒரு கொட்டாயோடு இருந்தது. முன்னாடி இருந்தவங்களாம் இதை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்து எங்கள் முன்னோர்கள் இதை சீர் செஞ்சு இதுக்கு திருவிழாலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் காலத்தில் அந்த கீழே இருக்கிற அம்மன் தான் முதல்ல சுயம்பா தோன்ற அம்மன். அது பாதாள கன்னியம்மன். அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மேலே ஒரு உருவம் வச்சு அது கும்பாபிஷேகம் செஞ்சோம். முதல்ல 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணோம். அப்போ பண்ணும்போது தான் இந்த அருள்மிகு கருமாரி அம்மன் ஆலயம், சிவனுடைய ஆலயம், இப்படி துர்கை அம்மன், சனி பகவான், நாகத்தம்மன் கோயில், இப்படி நிறைய இதுங்களை நாங்கள் உருவாக்கி இது பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆலயத்தில் என்ன சிறப்புனாக்கா, இது ரொம்ப 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 பழமையான ஆலயம். இது இந்த மக்கள் என்ன குறைகளை கேட்டு வராங்களோ, என்ன இது பிரச்சனைகளுக்கு வராங்களோ அத்தனையும் நடைபெறதா எங்ககிட்ட சொல்கிறாங்க, பூசாரிகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான சில பூஜைகளை அவங்க செய்கிறாங்க, அதில் பரிகாரங்களும் செஞ்சுக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே இங்கே நிறைய பேர் வேட்டி சேலை இந்த மாதிரி எடுத்து கொடுத்து பொங்கல் வச்சு இந்த மாதிரி சிறப்பான இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆலயத்துக்கு இப்போ இந்த பக்த கோடிகள்லாம் வரணும். இங்கே நல்ல அவங்களுக்கான அருள் பெறணும். அவங்களுடைய நோய் நொடிகள், அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும்னு எங்கள் ஊர் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் இந்த ஆலயத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் கணேசன். நான் இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் டீ கடை வச்சுக்கிறேன். இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயம். இங்கே நான் டீ கடை வச்சதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கிறேன். என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதனால் யாராக இருந்தாலும் இங்கே என்னென்ன வேணுமோ வேண்டிக்கிட்டு போகலாம். எல்லாமே நடக்கும். இங்கே நடக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸ்ரீ தேவி கருமாரியம்மன், பாதாள கன்னியம்மன் ஆலயம் இருக்குது, அங்காள பரமேஸ்வரி இருக்குது, முனீஸ்வரர் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம என்ன நினச்சி நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்குது. பாதாள கன்னியம்மன்ட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். அதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. நல்லபடியாக என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே வேண்டிக்கிட்டு போய் நம்ம எல்லாமே என்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம். என் பேர் தாஜுனிஷா, எங்கள் வீட்டுக்காரர் பேர் சித்தார்த்தன், என் பையன் பேர் முருகன். நான் இந்த கோயிலில் 6 வருஷமாக நான் வேலை செய்யணுங்கிறேன். அதாவது நான் இந்த கோயிலுக்கு வந்ததுல நல்லா தான் இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்குது சார். சிவாய நமக. இந்த காமராஜர் காலனியில் இருக்கிற பாதாள கன்னியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமான இருக்கிற கோயில். இங்கே நிறைய ஹைலைட்டான விஷயம் இருக்குது. என்னென்னா, இங்கே இருக்க அரச மரத்தில் வேண்டிக்கின்னு தாலி காட்டுறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதும், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் குழந்த வரம் கேட்குறவங்களுக்கு இந்த தொட்டில் கட்டி உட்கார வைக்கிறது, அந்த மாதிரி. இங்கே இருக்க புத்துக்கிட்ட எல்லாம் சுற்றி வீடியோ எடுத்துருந்தீங்க. ஆனால் அந்த புத்துக்குள்ளே இருக்கிற பாம்பு எனி டைம் எப்போனால் வெளியே வரலாம். ஆனால் இருக்கவங்க யாரும் எதுவும் பண்ணது கிடையாது. அந்த புத்துக்கிட்ட எல்லாம் முட்டியும் பாலம் வச்சு வேண்டிக்குதோ அதுவும் கண்டிப்பாக நடக்குது. நான் கிட்டத்தட்ட எனக்கு சின்ன குழந்தைலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எங்கள் பாட்டி தான் இந்த கோயிலில் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தது. எங்கள் பாட்டிக்கு அப்புறம் எங்கள் பெரியப்பா, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட இங்கே எல்லா விஷயமும் வேண்டிக்கிட்டு நடக்கிறது.
அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரமாட்டேதுன்னு இங்கே எல்லாம் பயங்கரமாக விசேஷமாக ஓடினுக்குது. இப்போ கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. நடக்கும் போதும் யாரும் நினச்சி பார்க்காத அளவுக்கு நடக்குமான்ற மாதிரி நடந்துட்டுல சூப்பராகவே நடந்து முடிஞ்சிச்சு. இங்கே வேண்டின்னு வந்தால் எல்லாம் நடக்குது. அது மட்டும் நல்லா தெரியுது. சிவாய நமக. என் பேர் வனஜா. எங்கள் வீட்டுக்கார் பேர் ஆரோன். எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க. இந்த அம்மாவுடைய நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இந்த ஊரில் தான். கல்யாணம் பண்ணதே இந்த ஊர் தான். எங்கள் வீட்டுக்கார் இறந்து 4 பொண்ணு விட்டுட்டு போனார். நல்ல மாதிரி அந்த அம்மா எனக்கு எல்லாமே வழி நடத்தி கொடுத்தாங்க. இன்னமும் நல்லா தான் என்னை வச்சுருக்குறாங்க. பாதாள கன்னியம்மா சக்தி உள்ளவோ, அவளை நினச்சி அவள்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்டாலும் அவள் கொடுப்பா. எங்களுக்கு குலதெய்வமாக அவள் தாம்மா. ஆமாம், இந்த ஊர் மக்களை காப்பாற்றுறவளும் அவள் தான். வணக்கம், என்னுடைய பெயர் பகவதி. இங்கே காமராஜர் காலனியில் காட்சியளிக்கும் என்னுடைய அன்னை ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் அவர்களுடைய பூர்வீகம் எனக்கு 13 வயசுலேருந்தே தெரியும். அவங்க இங்கே வெறும் தோட்டங்களாக இருந்தது. அந்த தோட்டத்துக்கு நடுவில் அம்மா இருந்தாங்க. வெறும் வெட்ட வெளியில் இருந்தாங்க. அவங்களுடைய பூர்வீகம் வந்து எந்த ஊருன்னு தெரியல. இங்கே உற்பத்தியாகி இருந்ததுனால அவங்கள வந்து பாதாளத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு வந்து பாதாள கன்னிகை என பெயர் வச்சாங்க. வளர வளர அந்த அம்மா வந்து ஒரே உருவமாக இருந்தவங்க 7 முகமாக காட்சியளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு அம்மாவுக்கு ஒரு கோயில் அமைச்சே கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து அந்த கோயிலை உற்பத்தி பண்ணாங்க. அந்த கோயிலில் வந்து கூட வந்து இந்த அம்மா மட்டும் இருந்தால் போதாதுன்னு சொல்லிட்டு கருமாரியம்மன், சிவன், துர்கை அத்தனை சாமிகளையுமே வச்சு இவங்களை காட்சி கொடுத்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். கும்பாபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் 3வது கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். அம்மாவுடைய அருள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் ஒரு குழந்தை, 13 வயசு குழந்தை, பாதாள கன்னிகை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் 13 வயசு குழந்தை. பூர்வீகம், அதாவது வந்து பருவம் அடையாத ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தாய் அவள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பா. லேட்டானாலும் கரெக்டாக தக்க நேரத்தில் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவா. என்னுடைய வேண்டுதல் நிறைய பண்ணியிருக்கா. அந்த அம்மாவை என்னால் விட முடியல. நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் வீடு கட்டிட்டு வெளியே போகணுன்னு, ஆனால் என்னை போகவும் விடலை. அதனால் அவளுக்கு இங்கே நான் தொண்டு செஞ்சிட்ருக்கேன். காலையில் அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறது நான் தான். என் தாய்க்கு சாப்பாடு கொடுக்குறது நான் தான். அடுத்தது அவளுக்கு பூவிலேருந்து எல்லாமே கொடுக்குறது நான் தான். அடுத்தது வந்து எங்கள் கோயிலில் வந்து அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை எந்த நாட்களாக இருந்தாலும் பிரதோஷம் அத்தனை நாட்களுக்குமே எல்லாருக்குமே விசேஷமாக நாங்கள் செய்கிறது உண்டு. பெண்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்சி கொடுக்கறது வந்து என்னுடைய தம்பி கோபி. அவன் தான் இந்த கோயிலில் வந்து எல்லாமே எடுத்து செய்கிறது. அடுத்தது எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்துடுவான். எந்த நேரத்தில் அவன் என்ன அம்மாவுக்கு செய்யணுமோ அவனுக்கு அவள் என்ன காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாலோ தெரியல, கரெக்டாக பண்ணிவிடுவான். அந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அவள் எல்லாருக்குமே நல்லதே செஞ்சிட்ருக்கா. நன்றி, வணக்கம். என் பேர் சாந்தி. பாதாள கன்னியம்மா ஆலயத்தில் எங்களுக்கு வந்து என் பொண்ணுக்கு எனக்கு கால் அடிபட்டுருச்சு. இந்த சாமி புண்ணியத்தில் எங்களுக்கு நல்லபடியாக கால் கை எல்லாமே நல்லா குணமாக்கி கொடுத்துச்சு. இந்த அம்மா தெய்வம் எங்களுக்கு கண்ணு முன்னாடியே நிற்கிது. நாங்கள் இப்போ 2 பேருமே எங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடந்ததில்ல. நானும் என் பிள்ளையும் இப்போ நல்லாவே நடக்கிறோம். நடந்து இந்த தாய் புண்ணியத்தில் பாதாளம்மன் கன்னியம்மன் ஆலயத்தில் எங்கள் 2 பேர்த்தையும் உயிரை காப்பாற்றி கொடுத்தது இந்த அம்மா தான். அருள்மிகு ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் திருக்கோவிலில் தல விருட்சமா வேப்ப மரமும் அரச மரமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு ரொம்பவே விசேஷமான புற்றும் இருக்குது. அந்த புற்றில் நாகம் இருக்கிறத பக்தர்களும் பலர் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஸ்வர்ணாம்பிகை, நாகலிங்கேஸ்வரர், சாய்பாபா, முருகன், விநாயகர் போன்ற தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வராங்க. அருள்மிகு ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் பாறை வடிவில் மக்களுக்கு காட்சி அளித்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஓலை குடிசையில் இருந்தாங்க. அப்போது இந்த கோயிலை சுற்றி பல தோட்டங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. காலப்போக்கில் மக்கள் குடியிருப்புகள் பெருகி வர பாதாள அம்மனுக்கு மேலே மேடை அமைத்து சிலை வடிவிலையும் வழிபட்டுட்டு வராங்க.
அருள்மிகு ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் திருக்கோவிலின் அர்ச்சகர் கோவிலின் வரலாறுகள் பற்றியும் சிறப்புகள் பற்றியும் ரொம்பவே விளக்கமாக சொல்கிறாரு. வாங்க கேட்டுட்டு வரலாம். வணக்கம், என் பேர் கோபி. ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் ஆலயத்தில் பூசாரியாக இருக்கிறேன். இங்கே என்ன விசேஷம்னா, ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர், சொர்ணாம்பிகை, ஸ்ரீ கருமாரியம்மன், ஸ்ரீ பாதாள கன்னியம்மன், சப்தகன்னி 7 பேர், பிரம்மணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, இந்த 7 பேர் சப்த மாதா. இந்த சைடில் புத்து அங்காள பரமேஸ்வரி இருக்கிறான். அப்புறம் நவகிரகங்கள் இருக்குது, சரிங்களா. சங்கட சதுர்த்திக்கு நல்ல விசேஷம், அப்புறம் பிரதோஷம், அப்புறம் பௌர்ணமி அன்று அபிஷேகம், கருமாரி அம்மனுக்கு அபிஷேகம். அமாவாசைக்கு நிறைய ஜனம் வந்து எல்லோரும் ஆராதனை பண்ணுவாங்க. நிறைய பேர் ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கு அமாவாசைக்கு நிறைய கூட்டம் வரும். வேண்டுதல் நிறைவேறும், பிரச்சனைகள் தீரும், கஷ்டங்கள் தீரும், எந்த குறை இல்லாமல் வந்து மனசார வந்து கும்பிட்டு போவாங்க. இல்லை தீர்ந்துடும் அப்படி சொல்லி நம்பிக்கையோடு வருவாங்க. அந்த நம்பிக்கை வீணாகாத நல்லபடியாக போவாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த விசேஷத்தில் எல்லோரும் கலந்துங்க. பௌர்ணமி, சங்கட சதுர்த்தி, பிரதோஷம், அமாவாசை, கிருத்திகை எல்லாம் வருது. அதனால் எல்லாம் கலந்துக்கிட்டா மன திருப்தி, மன அமைதி கிடைக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் இருக்கார். சனிக்கிழமையில் வடமாலை சாத்துவாங்க, துளசி சாத்துவாங்க. வேண்டுதல் கரெக்டாக கொடுத்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார் சுவாமி. வணக்கம். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து இந்த இடம் சென்னை கோடம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பாதாள கன்னியம்மன் திருக்கோவிலுக்கு தான். இங்கே வந்ததும் சாமியை தரிசனம் பண்ணோம். பின்பு கோயிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அடைந்த அற்புதத்தை அவங்களே சொன்னாங்க, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலின் அர்ச்சகர் கோவிலின் வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் ரொம்பவே விளக்கமாக சொன்னார், அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அம்மனோட அருளை பெற்றுக்கோங்க. மீண்டும் இதே போன்று மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.